பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ ஐயா சாணக்கியன் அவர்களையும், கௌரவ ஞானமுத்து சுரேஷன் அவர்களையும், கௌரவ டாக்டர் இதயதம்பி ஸ்ரீநாத் அவர்களையும், கௌரவ கந்தசாமி பிரபு அவர்களையும், கௌரவ கலாநிதி எம்எல்ஏயும் இஸ்புல்லா அவர்களையும் வரவேற்கிறேன். மாவட்டத்தின் நிகழ்வு யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது, யாருக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டது? ஜனாதிபதிக்காகவோ அல்லது கொழும்பிலிருந்து வருபவர்களுக்காகவோ அல்ல. அது அந்த மண்ணின் மாண்பையும் அந்த மக்களினுடைய வெளிப்படுத்தலையும் செய்வதற்காக. මේ උපුස කාලයට ජනාධිපතිතුමාව ආරාධනා කරා කියලා මට කියපු වෙලාවම මට දන්නවා ජනාධිපතිතුමා කොහොමත් මේකට එනවා කියලා. නෑ යාපනයේ උපුස කාලය ගැන ඔබතුමා නිතරම කතා කරනවා. ඒ යනකොට සෙරපු ගලවලා තමයි මිනිස්සු ඇතුළට යනවා කියන එක. ළඟදීමත් මේ කම්බන් බුලාවෙකෙත් ඒ ගැන ඔබතුමා සඳහන් කරා. ඒක පමණක් නෙවෙයි ජනාධිපතිතුමා මේකට ආපු නිසා මම ස්තුති කරනවා. ඒකටත් එහාට ඒ ප්ලාක් එක විවෘත කරන වෙලාවේ මට ඒක විවෘත කරන්න කියලා ආරාධනා කරා. ඒකටත් මම ස්තුති කරනවා. சிங்களத்தில் உரையாற்ற வேண்டிய தேவை எதற்காக அந்த இடத்தில் இருக்கிறது? ஜனாதிபதிக்கு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் ஒரு பிரத்யேக மொழிபெயர்ப்பாளரோடு செல்லுகின்றார். அப்படியே அந்த இடத்தில் சிங்களத்தை திணித்தமை என்பது கூட அது வடக்கு கிழக்கிலும் கூட சிங்களம் வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சுமந்திரன் எடுக்கின்றார். இது எமது கருத்துல அங்க இருக்கக்கூடிய பல புத்திஜீவிகளுடைய எதிர்ப்பாக இருப்பது ஏன் சிங்களத்தில் உரையாற்ற வேண்டும். அவர் உடனே கூறுவார், மொழி தெரிந்ததனால் தான், அவர் 3 மொழி புலமையால் தான் அவரை மேடையேற்றினோம் என்று மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சின்ன மேளம் யாருக்கும் கதை சொல்லக்கூடும். எனவே இங்கு மொழி அல்ல முக்கியம், அந்த இனத்தினுடைய அடையாளமான மொழிதான் முக்கிய மொழியை, சிங்கள மொழி அல்ல இங்கு முதன்மைப்படுத்த வேண்டும். அவருடைய உரை தமிழில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது அங்கிருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் மற்றும் பல புத்திஜீவிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவையும் இங்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் சுமந்திரன் வரவென்பது மட்டக்களப்பில் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வந்த அல்லது பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பல மரபுகள் உடைக்கப்பட்டு இது ஒரு தென்னிலங்கை நிகழ்ச்சி போன்று சுமந்திரனுடைய செயற்பாடு மாறி இருக்கின்றமையும் இன்னும் ஒரு விமர்சனமாக பலரால் பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாநகரத்தின் முன்னாள் முதல்வர் தியாகராஜா சரவணபவன் அவர்கள் திட்டமிட்ட வகையிலே அவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. நூலக உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகித்த முன்னாள் முதல்வர் சரவணபவன் அவர்கள் திட்டமிட்டப்பட்ட வகையிலே இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார் அல்லது அதற்குரிய வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அவருக்கு ஒதுக்கிய கதிரை முதலாவது பட்டியல் அவர்கள் நுழைவதற்கான பட்டியலில் சுமந்திரனின் பேரில்லை, அவர் செல்லுகிறார்.